அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா முன்னேறணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்யும்போது 100% பலன் உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 28ஆம் தேதி ஐப்பசி மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. மேலும் இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். இப்போ திருச்செந்தூரில் காலையிலேயே இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர் கோவில்களில் எப்போ நடக்குது அப்படின்னு நம்ம கோவில் அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது தான் தெரியும். ஏன்னா ஒரு சில கோவில்களில் பார்த்திங்கன்னா காலையிலேயே பண்ணிடுவாங்க, ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படின்னு விசாரிச்சுட்டு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவசியம் போய் இந்த திருக்கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. இன்றைக்கி முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஏன்னா நேற்று, அதாவது சூரசம்ஹார விழா அன்னைக்கு அவர் வெற்றி வாகை சூடி இருப்பார். இன்றைக்கி திருமணம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மனம் முழுக்க அப்படியே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கிட்டையாவது ஏதோ ஒன்று கேட்டால் உடனே நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? அதாவது மற்ற நாட்களில் கூட யோசிப்போம், ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது எது கேட்டாலும் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு. அவர் எப்போவுமே கேட்டவங்களுக்கு வாரி வழங்குவார். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கிறதுனால இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு, செல்வ வளத்தை வாரி வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம். இப்போது மகா கந்த சஷ்டி நாட்கள் விரத முறை குறித்தெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். மேலும் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்தெல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் விரதம் இருந்திருப்பீங்க. நிறைய பேர்த்தினால சூழ்நிலை காரணமாக உங்களால் விரதம் இருந்திருக்க முடியாது. ஏன் எளிமையாக வீட்டில் பூஜை கூட செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்கிறதுனால இன்றைக்கி படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க சொல்லியிருந்தேன். படையலில் சேர்த்த வேண்டிய பொருள், எந்த நேரம் படையல் போடணும் என்பது குறித்தெல்லாம் பதிவுகள் போட்டிருந்தேன். இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி படையல் போட்டு வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இன்னும் சொல்லணுன்னா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த நாளானது அப்பேற்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. நீங்கள் விரதம் இருந்திருந்தாலும் இருக்காட்டியும் கூட இதை செய்யலாம். படையல் போட்டிருந்தீங்கனாலும் போடாட்டியும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துடுங்க. ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 3 மணியிலேருந்து 4:30. அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 9 to 10:30. இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு மொத்தம் 3 பொருள் தான் தேவைப்படுது. நான் சொல்கிற பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அவசியம் வாங்கிட்டு வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இப்படி ஒரு நாள் கிடைக்கிறதே விசேஷம். அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே அவருக்கு திருக்கல்யாணமும் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனால் நம்ம வாங்கிட்டு வச்சாவது இரவுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். சரிங்களா? சரி, தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு கண்ணாடியினால் ஆன டம்ளரோ அல்லது பவுலோ வேணும். அது இல்லைன்னா பீங்கான் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மண் அகல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காப்பர், பித்தளை, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் சில்வர் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு நம்ம சில்வர் பயன்படுத்தணும் அப்படின்னா பலன் கிடைக்காது. சில பேருக்கு தாமதமாகவும் சில பேருக்கு கிடைக்காது. அதனால் நம்ம சில்வரை தவிர மற்ற நான் சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு தேவையானது மொத்தம் 3 முக்கியமான பொருட்கள். அதில் முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர். இதுதான் நமக்கு தேவைப்படுது. இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களுக்கு சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு சில பரிகாரங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணியே ஆகணும். வேறு மாற்று சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி இந்த பரிகாரத்துக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வேறு பரிகாரத்தையே சொல்கிறேன். சரிங்களா? சரி, இதுக்கு நமக்கு கண்டிப்பாக பன்னீர் வேணும், ரோஸ் வாட்டர் வேணும். அது ஒரு 2 மூடி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கணும். அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது வேணும். ஜவ்வாது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம்.
சந்தனம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, செல்வ செழிப்பாக வாரி வழங்கக்கூடியது, முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். நேற்று பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் சந்தனத்தினுடைய சிறப்பும் முருகனோடு அது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறது குறித்தும். அதனால் ஆல்ரெடி முருகனுடைய மனம் இன்றைக்கி குளிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த குளிர்ந்த சந்தனத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். பவுடராக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, வில்லையாக இருந்துச்சுன்னா ஒரு பாதி அளவுக்கு உடச்சி போட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த டம்ளர்லேயோ பவுல்லையோ கொஞ்சம் பன்னீர் ஒரு 2 மூடி ஊற்றுறோம். அதே போல் ஜவ்வாது போடுறோம், ஒரு பிஞ்சளவுக்கு கொஞ்சம் சந்தன பொடியை வந்து போடுறோம். இப்போது உங்களுடைய மோதிர விரலால், அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கரால் நல்லா வந்து கலக்குங்க. கலக்கிட்டு இந்த தண்ணீர்லேயே ஓம் அப்படிங்கிற பிரணவ் மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரில் எழுதுங்க. ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு, இப்போ நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்கிறீங்கும் போது அங்கே போய் நீங்கள் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்லலாம். இல்லைங்க விளக்கேற்றுலையே நான் மத்தியானம் நேரம் தான் பார்த்தேன், இந்த நேரத்தில் விளக்கேற்றுமான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ஹால்லேயே வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். மறக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த வரியை கமெண்ட் செக்ஷன்லேயும் எல்லாமே வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வந்து நடக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா, அட்லீஸ்ட் எங்கேயாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்காவது உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். சரி, ஓம் தேவசேனாபதியே போற்றி, ஓம் தேவசேனாபதியே போற்றி, ஓம் தேவசேனாபதியே போற்றி. இதுதான் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவசேனா அப்படின்னா தெய்வானை, சரிங்களா? தெய்வானை தான் வந்து தேவயானி தேவசேனா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்களுடைய பதி, அதாவது அவங்களுடைய கணவர். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தெய்வானையினுடைய மனமும் வந்து மகிழும். நம்ம பேரை சொல்லி நம்மளுடைய கணவர் பேர் சொல்கிறாங்கன்ட்டு மனம் மகிழும். அதே போல் முருகப்பெருமானுடைய மனமும் வந்து குளிரும். அதனால் ஓம் தேவசேனாபதியே போற்றி, ஓம் தேவசேனாபதியே போற்றி, ஓம் தேவசேனாபதியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் 6 முறை வந்து சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் கூட சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணீரை முதல்ல 2 சொட்டு பூஜை அறையில் எல்லா சாமி படத்து மேலேயும் படுற மாதிரி லைட்டாக அப்படியே அந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் இப்படி தொட்டுத்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அதன் பிறகு இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் அப்படியே ஒரு 2 சொட்டு தெளித்து விடுங்க. அடுத்தது எங்கே பணம் சேர்த்துவீங்க, ஒவ்வொருத்தங்க இந்த மளிகை சாமானம் போட்டு வச்சுக்கிற இந்த சம்பளத்தில் சேர்த்துவாங்க, அங்கேனா அங்கே 2 சொட்டு, அதே போல் பர்ஸில் 2 சொட்டு, ஹேண்ட்பேக்கில் 2 சொட்டு. இப்போ கணவர் ஆஃபீஸ் போயிட்டார், நைட்டு தான் வருவார் அப்படிங்கும்போது தனியாக எடுத்து வச்சுட்டு அவர் வந்தது அவருடைய பர்ஸில் 2 சொட்டு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை தெளித்து விடுங்க. மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னா அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க. நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிச்சமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். அப்படி மீதியானால் செடிக்கு வந்துட்டு ஊற்றிடுங்க. இல்லைன்னா சாயந்தரம் முகம் கழுவிங்க, இல்லை ஒவ்வொருத்தங்க சாயந்தரம் நேரம் குளிப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை கலந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இது எளிமையான பரிகாரம், ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம். யார் இந்த நாள் இதை செஞ்சாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு தாறுமாற அதிகரிக்குங்கிறது நிதர்சனம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.